ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே சுலபமாக கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஒரு சுவையான குலோப் ஜாமுன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு குலோப் ஜாமுன் என்ன டேஸ்ட் கொடுக்குமோ அதே டேஸ்ட்டை தான் இந்த கோதுமை மாவில் சேர்க்கக்கூடிய இந்த குலோப் ஜாமுனுமே கொடுக்கும். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் இந்த குலோப் ஜாமுன் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஜீரா பாகு காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு இது போல் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாகு பார்த்தீங்க அப்படின்னா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பிசு பிசுன்னு நமக்கு கையில் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஒட்டும். அந்த பதம் வரும்போது நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான பாகை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் அது கூட 1/2 டீஸ்பூன் நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Fuck your lies, I'll do what I want. Inspired by thirst, I'm inspired by worth. I desire your worst. வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரவுண்டாகவும் செவ்வகம் சதுரம் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜாமுன் எல்லாத்தையும் நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது போல் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலரில் பொரிஞ்சு வந்துடுச்சு. இதையெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது போல் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஜீரா பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எல்லா ஜாமுனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இது போல் ஜீரா பாகில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.